கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்பொழுதும் பாஸ்டர் எஸ்தர் ஜெயக்குமார் அவர்கள் செய்தி பரத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்து வழிநடத்தும்படியாக நாம் ஜெபிக்கிறோம். எங்களை நேசிக்கும் பரலோக பிதாவே, வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணின சர்வவல்ல தேவனே, இந்த நாளிலும் ஆண்டவரே பாஸ்டர் எஸ்தர் ஜெயக்குமார் அவளை பரிபூரணமாக ஆசீர்வதித்து உம்முடைய ஆவின் வல்லமையாய் நிறைவாய் மகிமையாய் வெளிப்படும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, கேட்கிற உள்ளங்களில் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்படியாய், அவருடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியாய், வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழ்ந்து புதிய கிருபையாளை திருப்தியாக்கி உம்முடைய மகிமையாள் மீது ஒதுக்கட்டும். எப்பொழுது அந்த மகிமை காணப்படுவதாக அதை நிமித்தம் ஆண்டவர் நீர் சர்வல்ல தேவன் அவளோடு கூட இருக்கிறீர் என்று மற்றவர்களை மகிமைப்படுத்தும்படியாய் அவளை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் மன்றாடுகிறோம். ஆண்டவர் அவள் நல்ல சுகத்தை பலத்து கர்த்தர் கொடு, தீர்க்காயசை கர்த்தர் கொடுத்து வரும் நாட்களில் உலகெங்கு சென்று கிருபை செய்யும்படியாய் பிதாக்குமான பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுநாதர் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுநாதர் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். வேகத்தோடு வாரத்தோடு போராட்டத்தோடு கண்ணீரோடு காத்திருக்கும் பிள்ளைகளை கர்த்தர் ஆறுதல்படுத்தும்படி, தேர்தல் படுத்தும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி, ஆண்டவருடைய தேவைகளை சாதிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் கர்த்தாவே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பனமாய் ஜெபிக்கும். இந்த புரோகிராமை பார்க்கிற ஒவ்வொருவர் மேல் விசேஷித்த தேவ அபிஷேகம் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கிருபைக்கும் ஆளுகைகளை கர்த்தாவே அர்ப்பணிக்கிறோம். எங்களோட பேசுங்க. ஸ்தோத்திரம், நன்றி. கழுகு போல் வேலை நடைத்து செட்டைகளை அடித்து உயரே கழுகு போல் வேலை நடைத்து செட்டைகளை அடித்து உயரே விடுவார், புது வேலை நடைத்திடுவார், நீ புது வேலை நடைத்திடுவார், நீ புது வேலை நடைத்திடுவார், நீ புது வேலை நடைத்திடுவார், புது வேலை நடைத்திடுவார், நீ புது வேலை நடைத்திடுவார், நீ புது வேலை நடைத்திடுவார், புது வேலை நடைத்திடுவார், சர்ப்பங்களை வெட்டுவார், தேள்களையும் மிதிப்பார், சத்துருவின் அதிகாரம் சகலமும் மேற்கொள்வார், சத்துருவின் மிதிப்பார், தேள்களையும் சத்துருவின் அதிகாரம் சகலமும் மேற்கொள்வார், புது வேலை நடைத்திடுவார், நீ புது வேலை நடைத்திடுவார், நீ புது வேலை நடைத்திடுவார், 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 நீ புது வேலை நடைத்திடுவார். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவரை இதை பார்க்கிற ஒவ்வொருவர் மேல் உடைய புதிய பலமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய வல்லமையான கரம் ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு கூட ஆண்டவரே என்னை யார் விடுதலையாக்குவார், எனக்கு யார் உண்டு என்று சொல்லி நிற்கிற உடைய பிள்ளைகள் மேல் விசேஷ அபிஷேகம் இறங்கி வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை கேட்கும் போதே பிசாசு கிரியைகள் இயேசு நாமத்திலே செயலிழப்பதாக, வீடுகளிலே கிரியை செய்கிற பயத்தின் வல்லமைகள் ஆண்டவரே இயேசு நாமத்திலே ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவதாக சொல்லி ஆண்டவரே அசுத்த ஆவிகள் இயேசு நாமத்திலே அப்பாவுடைய பிள்ளைகளை வீடுகளை விட்டு புறப்படுவதாக
மந்திரங்கள் தந்திரங்கள் எல்லாம் இயேசு நாமத்திலே ஒன்றும் இல்லாமல் நிர்மூலமாவதாக என்று சொல்லி நாங்கள் பாடினது போல சர்ப்பங்களை எடுப்பார், தேள்களை மிதிப்பாய். ஹல்லேலூயா. சத்துருடைய சகல அதிகாரம் மேற்கொள்வாய் என்று சொல்லி கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படியாச்சு. பெரிய விடுதலை ஆண்டவரே, மெய்யாகவே விடுதலை இந்த நாளில் என்னுடைய பிள்ளைகள் உணரும்படி அற்புதங்களை செய்தாள். இந்த செய்தியை கேட்கும் போதே வல்லமை இறங்கி ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் அற்புதம் நடப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய ஊழியர்களுடைய வீடுகளிலே அதிசயங்கள் நடப்பதாக என்று சொல்லி ஊழியத்தின் பாதையில நிறைய ஆண்டவரே பெருக்கத்தின் ஆண்டா இந்த ஆண்டை ஆசீர்வதிக்க சொல்லி தேவாலயக்கும் நடத்தலுக்கு தீர்மானம் எங்களோடு நீர் மாத்திரம் பேசும் இயேசு நாமத்தில் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு கர்த்தருக்கு காத்திருப்பு. அதுதான் தேவன் சொல்றார். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ என்று சொல்லி ஒரு வார்த்தையை ஆண்டவர் எழுதியிருக்கிறார். அதுக்கு முந்தின வசனத்தை படிச்சீங்கன்னா, இளைஞர்கள் இளைப்படைந்து வாலிபர்கள் என்ன செய்வார்கள்? சோர்ந்து. நார்மலா இளைஞர்கள் தான் நல்ல பலனா இருப்பாங்க, இளைஞர்களுக்கு தான் அதிக பலம் இருக்கும். ஆனா வேதம் சொல்லுவது, நல்லா சாப்பிட்ட பைவானா இருக்க கூட இளைப்படைந்து சோர்ந்து போவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு வாலிபர் இடறி விழுவார். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ என்ன செய்வார்களா? புதுபலன் அடைத்து செட்டைகளை அடைத்து உயரே எழும்புவார்கள் என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம். வருஷம் நம்மை கர்த்தர் உயர்த்துகிற ஒரு வருஷம், நிச்சயமாகவே உயர்த்த போகிறார். ஆனா என்ன செய்யணும்? நாம கர்த்தருக்கு காத்திருக்கணும். இந்த காத்திருக்கிற அனுபவம் தான் அநேகருக்கு ரொம்ப கஷ்டம். சினிமா தியேட்டர்ல காத்திருக்க அநேகர் ரெடி, எவ்வளவு நேரம் ஆனாலும் லைன்ல நின்று டிக்கெட் வாங்கி பார்க்கறதுக்கு ரெடி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரேஷன் கடையில லைன்ல நின்று தேவைகளுக்காக லைன்ல நின்று வாங்குகிறதுக்கு அநேகர் ஆயத்தம். ஆனா இன்னைக்கு யாருக்கு காத்திருக்க மனமில்லை? கர்த்தருக்கு காத்திருக்க மனமில்லை. நான் இப்ப கேட்டேன்னா இப்பவே ஆர்டர் என்ன செய்யணும், அப்பதான் நான் தேவனை கூட இருக்காருன்னா, இப்ப கேட்டா இன்னைக்கே இந்த நிமிஷமே எனக்கு நடக்கும் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள் அநேகர் தங்களோட வாழ்க்கையிலே உடனே ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி எல்லாம் வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், கர்த்தருக்கு காத்திருக்கிற கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. இந்த கர்த்தருக்கு காத்திருக்கிற அனுபவத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளா அதையே ஆண்டவர் சொல்லுகிறார். கழுகுகளை போல செட்டைகளை அடித்து என்ன செய்வார்களாம்? உயிரே எழும்புவார்கள். இது ஒரு பெரிய அதிசயமான ஒரு பறவை. இந்த கழுகை குறித்து நாம் தியானத்தை பார்த்தால் ஒரு அதிசயமான பறவை. உபாகமத்து புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், உபாகமத்திலே கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி என்ன செய்கிறோம்னா, ஒரு குஞ்சு பறவையை அழகாக தாங்கிட்டு அது போல தேவன் என்ன செய்கிறார்? அவரோட பிள்ளைகளை தாங்குகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த ஒரு அதிசயமான ஒரு காரியத்தை பார்க்கும்போது, இது வேதத்துல நாம் பார்ப்போம் என்றால் ஒரு பெரிய அதிசயம். தேவன் சொல்லிக் கொடுத்த ரோமானங்களிலே ஒரு பெரிய அதிசயமான ஒரு காரியம். ஒரு கழுகு குஞ்சு பொறிச்சோன்னா என்ன செய்யும்? அது பொறிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு நல்ல ஸ்பாஞ்சியம் குத்தாம முள்ளு குத்தாம முள்ளுனால தான் கூடு கட்டுவோம். கூடெல்லாம் முள்ளுனால கட்டி முட்டையை ஒழித்ததுக்கப்புறம் என்ன செய்யுமா? அந்த கழுகு கொஞ்சம் வெளியே வந்த உடனே அதுக்கு என்ன செய்யுமா? நல்ல பஞ்சுகளாக மெத்து இலைகளாக நல்ல அழகாக பெட்ரூம் செட் பண்ணி கொடுக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு இது நல்ல அழகா இருக்கும். அது போல சந்தோஷமா யாருமே இருக்க முடியாது. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, வளர்ந்துருச்சு. ஆனாலும் பார்க்க மாட்டேன். காரணம் என்ன? ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு. நீங்க அநேகரோட ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு? வளர மாட்டேன், பறக்க மாட்டேன், அப்படியே தான் நல்ல கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. எனக்கு தேவனை ஏற்றுக்கொண்டேன். தேவன் நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்தார், பிள்ளைகளை கொடுத்தார், வீட்டை கொடுத்தார், காரை கொடுத்தார், வேலைகளை கொடுத்தார், எல்லாம் கொடுத்தார். இனிமே எனக்கு போதும், கம்ஃபர்டபுள் லைஃப். இதுக்கு மேல நான் பறக்கலாம் என்ன சொன்னது. சபைக்கு போனேன்னா, ஜெபம் பண்ணனா, பைபிள் வாசிச்சனா, வீட்டுக்கு வந்தனா, நான் சந்தோஷமா சாப்பிட்டேனா, இதோட முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல நீங்க எங்களை பறக்கலாம் சொல்லாது. ஆனா நம்ம தேவன் யாரா? பறக்க பழக்குகிற ஆண்டு. அதோட நாமத்துக்கு
இப்படியே இருந்தா நம்ம வளரவே முடியாதுன்னு தேவனுக்கு தெரியும். அதனால என்ன செய்யறாரு, இந்த கழுகு என்ன செய்யுமா, இது வளர்ந்து பறக்காம அப்படியே உட்கார்ந்துருக்கும் தெரிஞ்சது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த இலைகள் பஞ்சுகள் அது மெத்து மெத்து வச்சிருந்த எல்லாத்தையும் எடுத்து இப்ப கழுகு என்ன பண்ணும், கூட்டுல இந்த பக்கம் படுத்தா முள்ளு குத்து, இந்த பக்கம் படுத்தா முள்ளு குத்து. ஏன் இந்த முள்ளு குத்துது? அநேகருக்கு இன்னைக்கு ஆவிக்குரிய வளர்ச்சியில் இருக்கிறவர்களுக்கு திடீர்னு நல்லா ஆண்டு ஜோம் பண்ணுதெல்லாம் கேட்கும். பெரிய ஆண்டு கேட்கவே மாட்டேங்கிறாரு. ஏன் திடீர்னு பார்த்தா முள்ளு குத்துது இருக்கு? இந்த பக்கம் திரும்பினா மாமியார் முள்ளு, இந்த பக்கம் திரும்பினா நாத்தனார் முள்ளு, இந்த முள்ளும் அந்த முள்ளையில குத்தி குத்தி வேதனைப்படுத்துது. நான் சமாதானத்துக்கு தான் போறேன், அவங்க சண்டைக்கு ரெடியா இருக்காங்க. நான் நல்லது பேசினா கூட கெட்டதா மாத்திடுறேன். கதட வருஷத்துல அவங்களுக்கு முள்ளு குத்துது, என்ன பண்ணன்னு தெரியல. வேலை செய்யற இடத்துல நல்லதான் பேச போறாங்க மேனேஜர், அவர் முள்ளு மாதிரி குத்துறாரு. நீதான் சரியில்லை, ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்க, உனக்கு வேலை தெரியலன்னு சொல்லி என்ன செய்யறாரு, கிரிட்டிசைஸ் பண்றாரு. கதட வருஷத்துல அவங்களுக்கு குடும்பத்துல உனக்கு என்ன தெரியும், நீ எதுக்குமே லாய்க்கல என்று சொல்லி முள்ளு குத்திக்கிட்டே இருக்கு. கதட வருஷம் ஏன் முள்ளு குத்துதுன்னா, இப்ப ஆண்டவர் என்ன ஸ்டேஜ்ல வச்சிருக்காரு, பறக்க வேண்டிய ஸ்டேஜ்ல நம்மள வச்சிருக்காங்க. கதட வருஷத்துக்கு நாமத்துக்கு சொல்றோம். இந்த குஞ்சுகள் என்ன செய்யுமா, இந்த பறக்க வேண்டிய அந்த முள்ளு குத்த ஆரம்பிச்சோட பறக்க வேண்டிய ஸ்டேஜ் வந்தோடனே அப்படியே மெதுவா பறக்குமா. பறக்க அப்படியே கீழே வரைக்கும் போகும்போது அது வரைக்கும் தாய் பறவை கழுகு பறவை பார்த்துட்டே இருக்குமா. கீழே வரைக்கும் போன உடனே அது போய் என்ன செய்யுமா, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி என்று சொன்னது போல அப்படியே கீழே வரைக்கும் போய் அது விழ போற நேரத்துல போய் இந்த தாய் பறவை தாங்கி பிடிச்சிடும். தாங்கி பிடிச்சு திரும்ப கொடுக்க கூட்டல. இதுதான் பிராக்டிஸ், பிராக்டிக்கல் லைஃப்னு சொல்லுவாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஏதோ தியரட்டிக்கல் பைபிள்ல படிச்ச போல ஞானஸ்நானம் எடுக்கணும், அபிஷேகம் பெறணும், சர்ச்சுக்கு போகணும், பைபிள் படிக்கணும், கரெக்டா மனப்பாடமா வசனம் சொல்லணும், பிராக்டிக்கல் லைஃப்க்கு வரணும். இது தியரட்டிக்கல் லைஃப். வெறும் தியரியில நின்றுட்டோம்னா பிரச்சனை, ஃபெயில் ஆயிடும். அதனால ஆண்டவர் என்ன செய்யறாரு, பிராக்டிக்கலா பழக்க வைக்கிறாரு. நீ பறக்கணும்ல, அதனால தான் என்ன செய்யறாரு, முள்ளு குத்த வைக்கிறாரு. இப்ப என்ன செய்யணும், தேவன் என்ன செய்யறாரு, பறக்க வைக்கிறார். இது அப்படியே இறங்கி விடும்போதெல்லாம் சட்டையை அடிக்கிறாரு. முதல்ல அப்படியே பொத்துன்னு விடுவோம், அவங்க அம்மா போய் பிடிச்சி, திரும்ப ரெண்டாவது விழ போகும்போது திரும்ப அவங்க அம்மா போய் பிடிச்சிடும். மூணாவது அப்பதான் லைட்டா தனக்கு செட்டை இருக்கிறதே அதுக்கு தெரியும், லைட்டா அடிக்கும். கொஞ்ச தூரம் அடிக்கும் போது பரவாயில்ல, கொஞ்ச தூரம் மேனேஜ் பண்ணிட்டேன். கீழே போகும்போது திரும்ப தாய் பறவை தாங்கி போயிடும். இப்படியே பறக்கப்படுத்தி அந்த குஞ்சுகள் என்ன செய்யுமா, பறக்க. இது ஒரு அனுபவம் கழுகுடைய அந்த வாழ்க்கையில, இது ஒரு அனுபவம், ஆவிக்குரிய. இன்னைக்கு தேவன் நம்ம எதுக்காக பாடுகளுக்கு கொடுத்துறார், எதுக்காக எனக்கு இந்த போராட்டம், எதுக்காக உங்களுக்கு இந்த வியாதி, எதுக்காக இந்த பிரச்சனை, எல்லாமே நாம பறக்கிறது. உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து அப்படியே தேய்ச்சி 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 அந்த இடத்தை காலி பண்ணுறதுக்காக இன்னும் வளர்க்கிறதுக்கு பழக்க வைக்கிறது. என்ன செய்யறார், பழக்க. இப்போ பழகிட்டாங்க, பறக்க பழகிட்டாங்க. அடுத்து நல்லா பறக்குறாங்க, நல்ல தூரத்துல பறக்குறாங்க, எங்க இருந்தாலும் இறைய கண்டுபிடிச்சிட்டாங்க, எல்லாம் ஓகே. கதவை பிடிச்சது நான் புதுசு. வயசாயிடுச்சு. இப்ப நம்ம பார்த்தது வாலிபர்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருகிறது, நல்ல மூப்பர்கள் ஆயிட்டாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில. இப்ப ஒரு சோர்வு என்ன தெரியுமா, நான் எதுக்கு தான் வரணும், நான் எதுக்கு தான் இருக்கு. நிறைய முதியவர்களுக்கு அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ச்சி அடைந்தவர்களுக்கு இந்த ஒரு பயங்கரமான ஒரு சோர்வு அநேகருக்கு வரும். எலியாவுக்கே வந்தது. அவர் என்ன சொல்றாரு, போதும் கர்த்தாவே நாத்துமாவே எடுத்து. அவர் பண்ண ஜெபமே. ஆனா ஆண்டவர் கேட்கிறார், எலியாவே இந்த என்னப்பா உனக்கு வேலை, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இன்னைக்கு ஊழியத்துல தேங்கி இருக்கிற ஊழியர்களை பார்த்து கத்த சொல்கிறார், அப்படியே நிற்காதீங்க, ஓட வேண்டிய காலம். நாம் நின்று கொண்டிருக்க அல்ல, நாம் களைத்து போக அல்ல, சோர்ந்து போக அல்ல, இன்னும் எழுந்து கட்டப்பட கர்த்தர் நம்மை அழைத்தார். என்ன செய்யறாரு கர்த்தர், என்ன செய்யறார், கர்த்தருடைய ஊழியர்கள் நல்ல முதிர்ச்சி அடைந்தவர்களோட வாழ்க்கையில சோர்வு வரும்போது அந்த சோர்வை மாற்றுவதற்கு தான் கர்த்தர் என்ன செய்கிறார், அவர்களையும் பழகி அவர் அதிலே வித்தியாசமா பழகிறார். இந்த கழுகு என்ன செய்யுமா, தான் வயதான காலத்துல பறக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தோடனே ஒரு கண்மலையில போய் தன் கூட்டை கட்டிட்டு
அங்க உட்கார்ந்து என்ன பண்ணுவோம், அதனுடைய எல்லா விரல் நகங்களையும் உதிர்த்து விடணும். கதடு பரிசுத்த நாமத்துக்கு சொல்றேன். தன்னுடைய இறகுகள் எல்லாம் உதிர்த்துடும். தன்னுடைய அழகு இருக்கு இல்லையா, அதை உடைச்சு 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 கண்மலையிலேயே குத்தி குத்தி உடைச்சு அதையும் உடைச்சிடும். இதெல்லாம் பயங்கர கஷ்டம் தான். இறக உதிர்த்து விட்டுருச்சு, விரல் நகங்கள்லாம் போயிடுச்சு, வாயில இருக்க அழகு, அது சாப்பிட வேண்டிய அந்த அழகுகள் என்ன செய்யப்பட்டது, உடைக்கப்பட்டு விட்டது. இந்த சூழ்நிலையில தான் என்ன நடக்குமா, இந்த கழுகு கொஞ்ச நாள் காத்திருக்கணும். கொஞ்ச நாள் அந்த கண்மலையிலேயே காத்திருக்கணும். அப்படி காத்திருக்கிற காலத்துல தான் திரும்ப புது ரகை சிறகுகள் உரைக்கும், திரும்ப புதிய நகங்கள் அதற்கு வளரும், திரும்ப புதிய அழகுகள் உழைக்கும். கதட வருஷத்தை நான் சுத்தம். இப்ப இருந்ததெல்லாம் பழசு, எல்லாம் புதுசு புதுசா வருது. ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியம் என்ன, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். வயசாயிடுச்சுன்னு நினைக்காத, உன்னை கொண்டு நான் என்ன செய்வேன், வாலிபர்களை வழி நடத்துவேன். உன்னை கொண்டு நான் என்ன செய்வேன், வயோதிபர்களை வழி நடத்துவேன். உன்னை கொண்டு நான் என்ன செய்வேன், குதிரைகளையும் குதிரை வீரர்களையும் நசுக்குவேன். உன்னை கொண்டு ராஜாக்களை கலக்குவேன் என்று சொல்லுகிறது கதட வருஷத்து நாமத்துக்கு சொல்றேன். இப்ப கத்தர் என்ன செய்கிறார், இப்படி பழக்க வைக்கிறார். புதியவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்வு வரும்போது அவங்க எப்படி பழக்க வைக்கிறார், எல்லாம் போச்சு, எல்லாம் போடணும்னு அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து செட்டைகளை வைத்து உயிரே அது ஓடினாலும் இழைப்படையாது, நடந்தாலும் சோர்வடையாது என்று சொல்லி தேவன் என்ன செய்கிறார், ஒரு மகாபெரிய ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அவ்வளவுதான் நினைக்கிறவங்களதான் என்ன செய்வார், கர்த்தர் தூக்கி எடுத்து நிறுத்தி வழி நடத்தும். பவுல் அவ்வளவுதான் நினைச்சிட்டாங்க, கல்லெறிந்து முடிஞ்சு போச்சு, அவர் இறந்துட்டார் நினைச்சு கொண்டு வந்து ஊருக்கு வெளியே போட்டார், எபேசுபட்டினத்துக்கு வெளியே போட்டார். கதட பரிசுத்த நாமத்துக்கு சொன்னார். எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, அவ்வளவுதான் நினைச்சிட்டாங்க. ஆனா பார்த்தா திடீர்னு எழுந்தாரு, திரும்ப போய் ஊருக்குள்ள போய் பிரசங்கம் பண்ணிட்டு மந்திரவாதிகள் எல்லாம் பார்க்கறாங்க. இப்பதான் அவ்வளவுதான் செத்து போயிட்டாரு நினைச்சா என்ன ஆச்சு, எழுந்து நடந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறாரு. இது எப்படி சாத்தியம்? அப்ப நம்ம வியாதி நம்மை மேற்கொள்ளாது, நமக்கு விரோதமான எதிராளிகள் நம்மை மேற்கொள்ள முடியாது, நமக்கு விரோதமாய் வருகிற கல்லெறிதல்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது. தேவ ஊழியத்தை செய்யும் போது நிறைய பேர் கல் எடுத்து அடிப்பாங்க. சும்மா இருக்கிறவங்களை பார்த்து கல் அடிக்க மாட்டாங்க, கனி கொடுக்கிறவங்களை பார்த்து தான் கல் அடிப்பாங்க. கல் எடுத்து அடிக்கும் போது சூழ்ந்து போயிட்டாங்க, அவ்வளவுதான். கல் ஒவ்வொரு கல்லையும் தேவன் என்ன செய்கிறார், தடைக்கற்களை எல்லாம் படிக்கற்களாய் மாற்ற வைக்கிறார். அவங்க அடிக்கிற கல்லெல்லாம் எடுத்து பில்டிங் கட்டு, என்னென்ன கல் எடுத்து அடிக்கிறாங்களோ அதெல்லாம் பில்டிங்கா மாத்தி, அரண்மனையை மாத்தி. கதட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படிதான் ஒரு ஆங்கில பழமொழி சொல்லுது. நான் என்ன செய்தேன், அந்த கற்களை எல்லாம் எடுத்து ஒரு பெரிய அரண்மனையாய் கட்டினேன் என்று சொல்லுவேன். தேவன் நம் மேல் கல்லறிகிறவர்களை பார்த்து சொல்லுகிற காரியம், அவங்க கல்லறையை தான் நாம இன்னும் ஷைன், இன்னும் ஆசீர்வதிக்கணும், இன்னும் தேவன் பயன்படுத்துவார். அப்ப நான் வேதத்துல பார்க்கிறது போல கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது ஒரே ஒழுங்கா செய்யணும், நான் கர்த்தருக்கு காத்திருக்கேன். இந்த காத்திருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய மகிமையான காரியம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கார் கேட்டேன் எனக்கு என்ன கிடைக்கல, எத்தனை நாள் ஆகும் கிடைக்கிறது, அப்படியே கர்த்தர் கை வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு வீடு வேணும் கேட்டேன், கர்த்தர் கொடுக்கல, எப்ப கொடுப்பாரு, அப்படியே கழுத்துல கை வச்சு. அது அல்ல, கர்த்தருக்கு காத்திருந்தா என்ன, கர்த்தருக்கே காத்திருந்துச்சு, இடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திருந்து அப்பா அவர்கள் இருதயத்தின் வாஞ்சைகளை அருள் செய்வார் என்று வேதம் சொன்னார். திடமனதா இருந்து யாருக்கு காத்திருக்கணுமா, கர்த்தருக்கே காத்திருக்கணும். கிடைக்க வேண்டிய பொருளுக்காக காத்திருக்காதீங்க, தேவ சமூகத்திலே காத்திருக்கணும், தேவனுடைய சன்னிதானத்துல போய் காத்திருக்கணும். கழுகு எப்படி கண்மலையில போய் எல்லாத்தையும் கொடுத்து எல்லாம் வேண்டாம்னு சொல்லி காத்திருக்குது, அப்படி போல இந்த நாள்ல நமக்கு என்று இருக்கிற எல்லா உலகத்து மேன்மைகள் பெருமைகள் உலக ஆஸ்திகள் எல்லாத்தையும் மாய் என்று ஒப்புவிட்டு தேவ சமூகத்துல கண்மலையில போய் காத்திருக்கிறவர் இந்த வாழ்க்கையில கத்து என்ன செய்வார், புதிய பலத்தை கதட வருஷத்துக்கு அந்த பலன் இருக்கிறது, அது யாருக்குமே கிடைக்காது. நிறைய பேருக்கு வியாதி வந்து அவ்வளவுதான், ஆனா கத்தரோட பிள்ளைகளுக்கு வியாதி வந்ததுக்கு அப்புறம் தான் ஊழியம். கதட வருஷத்துக்கு வியாதி வந்து அவ்வளவுதான், ஆனா அதுக்கு அப்புறம் தான் கர்த்தர் எங்களை என்ன செய்கிறார், அநேக இடங்களுக்கு கொண்டு போகும். எங்களுக்கே தெரியாது, திடீர்னு ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்ணி வாங்குறாங்க, எங்களுக்கு தெரியாது, உங்க மெசேஜ் நித்தியம் டிவியில கேட்டாங்க,
நீங்க ஊத்துக்கோட்டை கேம்ப் வந்துதான் அங்க பெரிய ஊழியர்கள்லாம் வந்துட்டாங்க. அதுல பரிசுத்த நாமத்துக்கு அதுல எங்களையும் கர்த்தர் பயன்படுத்தும். காரணம் என்ன? நாங்க பயங்கர படிப்பாளிகள், அறிவாளிகள் அதெல்லாம் வேணும். நம்முடைய ஞானமும் புத்தியும் மேன்மையும் ஒன்று. அதான் தேவனோட சமூகத்துல அந்த கழுகு உதிர்த்து போட்டது போல என்னுடைய மேன்மையெல்லாம் ஒன்றும் இல்லாண்டு, என்னோட பலன் எல்லாம் ஒன்றும் இல்லாண்டு, என்னுடைய எந்த காரியமும் ஒன்றுமில்லை என்று சொல்லி நாம் அர்ப்பணிக்கும் போது தேவன் நமக்காக எழுந்தருளை கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். அதோட பரிசுத்த நாமத்துக்கு சொல்றார். அப்ப என்ன செய்கிறார்? இப்படி அர்ப்பணிக்கிறவர்களை, ஒப்பு கொடுக்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்வார்? புது பலத்தால். இந்த பலன் எங்க இருந்து வரும்? பலன் கொடுப்பார், ஓகே, ஆனா எங்க இருந்து வரும்? அதோட பரிசுத்த நாமத்துக்கு சொல்றார். இந்த பலன் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறது மட்டும். அதோட பரிசுத்த நாமத்துக்கு சொல்றார். நடவடிக்கை 8ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவி உலகத்துல வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தங்களுக்கு சாட்சிகளாய். இந்த பலன் எங்க இருந்து வருகிறது? பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும் போது வருகிறது. பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்படும் போதெல்லாம் புது பலன் தானா வரும். ஒர்க் ஆகாத ஹார்ட் ஒர்க் ஆகும், ஒர்க் ஆகாத கண் பார்வை ஒர்க் ஆகும். அவ்வளவுதான் சொல்லுவாங்க, உங்களுக்கு பார்வை வராதுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. உங்களுக்கு பிள்ளைங்க இருக்காதுங்க அப்படின்னு, உங்களுக்கு நடக்கவே நடக்காதுங்க, உங்க கால் அவ்வளவுதாங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா எப்போ வரும்? பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் வரும்போது நம்முடைய பலனுக்கும் புத்திக்கும் ஞானத்துக்கும் எல்லாவற்றுக்கும் மிஞ்சின அற்புதத்தை அவர் செய்யும் போது என்ன நடக்கும்னா, நம்மை அறியாமலே பலன் நமக்கே தெரியாது எங்க இருந்து. ஹார்ட் சர்ஜரி பண்ணவங்க தொடர்ந்து 15 நிமிஷம் பேசணும். அதுதான் டாக்டர்ஸ் கொடுக்குறாங்க. சர்ஜரி பண்ணிட்டு வந்து 10 நாள் தான் வீட்டில். இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் எங்க கொண்டு போனாலும் சில இடங்கள்ல அரை மணி, சில இடங்கள்ல 40 நிமிஷம். எவ்வளவு நேரம் பேசணும்னு தெரியாது. பேசுறதுதான் ஊழியமே. பேசிக்கிட்டு தான் இருக்கும். தேவனை அறியாமல் நம்ம தலையில இருக்க ஒரு முடி கூட கீழே கதவு தரிசனம் நாம உலகத்துல எத்தனையோ அடைக்கல குருவிகள். அடைக்கல குருவிகளை பார்க்கிறோம். நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று வேதம் சொல்றோம். நீங்கள்லாம் விசேஷித்தவர்கள். நாம் விசேஷித்தவர்கள் என்றால் தேவனுடைய பார்வை நம்மை. இந்த நாள்ல புது பலன் அடைகிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் அவசியம். இரண்டாவது, நாம் பலன் அடைய வேண்டும் என்றால் நமக்கு என்ன வேணும்னா, இந்த பைபிள் தான் நமக்கு பலன். இந்த வசனமே எனக்கு எப்படி இருக்குது? பலன். இந்த வசனம் தான் நம்மை பலப்படுத்தும். 1000 பேர் வந்து என்ன வார்த்தை சொன்னாலும் வராத சமாதானம். வேதத்துல ஒரு வார்த்தையில தேவன் பேசினா போதும், அடுத்த நிமிஷமே ஒரு சமாதானம், ஒரு விசுவாசம். எல்லாம் சொல்லுவாங்க, இது நடக்கும், நம்புங்க நம்புங்க சொன்னா நமக்கு நம்பிக்கை வராது. எல்லாம் சொல்லுவாங்க, கேட்கும்போது நல்லா இருக்கும், அப்புறம் போயிடுவோம், மறந்துடும். ஆனா வேதத்துல ஆவியானவர் பேசிட்டாருன்னா, நீ விசுவாசி, நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்னா போதும். ஒரே ஒரு வார்த்தை சொன்ன, அதுதான் அந்த என்ன சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை சொல்லு. வேலைக்காரன் வியாதியா இருக்கான், இதை வந்து சுகப்படுத்த வேண்டாம், ஒரே ஒரு வார்த்தை சொல்லு. வேலைக்காரன் என்ன செய்வான்? சுஸ்தமாவா. நீ கை வைக்க வேண்டாம். நான் பயங்கர மோசமான ஒரு அதிபதி, எனக்கே 100 பேர் கீழ்ப்படுகிறேன், ஆனா நீ ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்று சொல்லி என்ன செய்கிறார்? ஒரு வார்த்தையினாலே உயிரை கொடுத்தார். இன்னைக்கு அவரோட வார்த்தை பலன் அடைகிறதுக்கு அவரோட வார்த்தை அவசியம். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு சொல்றார். இதனால அர்ப்பணிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேவாதி தேவனுடைய நாமம் மகிமைப்பட காத்திருந்து பலனை கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். ஆமென். ஜெபிப்போம். கிருபையை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, கொடானு கொடி சோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கேட்டது போல ஆண்டவரே, ஹல்லேலூயா, நாம் கேட்டது போல கர்த்தருக்கு காத்திருப்பவர் ஹல்லேலூயா புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை விரித்து உயர எழும்புவார்கள் என்று பார்த்தோம் ஆண்டவரே. அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார். இதோ கர்த்தாவே ஹல்லேலூயா, நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா, கர்த்தாவே ஹல்லேலூயா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து ஆண்டவரே செட்டைகளை விரித்து உயர 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 பரப்பார்கள் என்று சொன்ன தயவிற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ கர்த்தாவே, நாங்கள் எதற்காக கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம் ஆண்டவரே. இதோ கர்த்தாவே, வெறும் ஆண்டவரே ஹல்லேலூயா
கர்த்தாவே மாடரேட் லைஃபாக இல்லை ஆண்டவரே ஹalleluya. வெறும் ஆண்டவரே ஹalleluya கர்த்தாவே பெயர் கிறிஸ்தவர்களாக அல்ல ஆண்டவரே ஹalleluya. ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாங்கள் ஆண்டவரே பிராக்டிகல் லைஃப்பில் வளரத்தக்கதாக கழுகளை குறித்து எங்களுக்கு ஆண்டவரை சொல்லிக் கொடுத்த பாடத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அதிகமாய் நாங்கள் பெற்று ஆண்டவரே ஞானத்தை பெற்று ஆண்டவரே அதிலுள்ள ஆழங்களை பெற்று ஆண்டவரே இன்னும் அறிவியல் விருத்தி அடையத்தக்கதாக இதோ கர்த்தாவே சத்தியத்தை அறிவீர்கள் அப்பொழுது நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னது போல கர்த்தாவே சத்தியத்தை அறிகிற அறிவை எங்களுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதித்து தாருங்கப்பா. கழுகளைப் போல சட்டைகளை விரித்து ஆண்டவரே உயர பறக்க உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ கர்த்தாவே கீழானவைகளை அல்ல மேலானவைகளை நாடுகள் என்று சொன்னது போல பரிசுத்த ஆவியானவர் வரும்போது ஆண்டவரே ஹalleluya இதோ கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே பலத்த ஹalleluya இதோ கர்த்தாவே ஹalleluya ரிகானா மத்துரி பிஷரகதவ ஹalleluya பலத்த ஹalleluya சத்துவத்தோடு நாங்கள் எழுந்து புறப்பட உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆம் கர்த்தாவே ஹalleluya ஆவியானவர் இருந்தால்தான் எல்லாம் நடக்கும் என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே ஹalleluya. வெறுமனே என்று ஹalleluya இருந்தால் ஆண்டவரே சாத்தான் ஈஸியாக தள்ளிவிடுவான் என்பதை குறித்து பார்த்தோம் ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு என்பதை குறித்து நாங்கள் ஆண்டவரே இந்த செய்தியிலே கேட்டோம் ஆண்டவரே. எஸ்தர் ஜெயக்குமார் பேசின அந்த செய்தியை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே ஹalleluya பல ஆயிரங்களுக்கு ஆண்டவரே நீர் எடுத்து உபயோகப்படுத்த வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். கர்த்தாவே விசேஷமாக இந்த செய்தி ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்த தயவிற்காக நன்றி ஆண்டவரே. கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தாருங்க. 30, 60, 100 நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக பலன் தரட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே ஆமென்.